ஐயா இல்ல இடத்துக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த வீலுக்கு எடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை அது எவையில் பொழச்சி அடி எந்த நாடி பண்ணிட்டா பேரும் புகழ் வாங்கிக்கிறோம்னாயா. அதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிற்கிறது. அது தடவை பார்த்து மதிப்பிட்டுட்டான். 100 தடவை வந்தாலும் எடுத்தே பழிக்காதப்பா. திண்டுக்கல் ஒன்னா ஒட்டி மகளா, இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையேந்தி நிற்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி நீங்க அக்னியா குமரி ஆறாம் பெரிய வந்து நிக்கிறிய உங்க வில்ல மத்தையும் தடுமாறி போச்சாயா. இன்னைக்கு நேரி முளைஞ்சிருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு அடியானுக்கும் தொழிலுக்கும் சிக்கல், வட்டியிலையும் சிக்கல். இன்னைக்கு ஒரு சிக்கல்ல மாட்டி நிக்குது. அதுல இருந்து மீட்டுக்குன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? மனம் முடியாது மீட்பாங்க. புரிஞ்சுதா? அதுல எந்த சிக்கலும் வராது. நான் இருக்க தகுதிமன் இல்லை. அமாவாசைக்கு வர முடியுமா? வாரக்கெடு வர முடியுமா? அமாவாசைக்கு 3 அமாவாசை உண்டு இல்லை. ஒரு அமாவாசை பூத்து சாமான் கூட 9 கனி அப்படி நல்லெண்ணெய் 9 மஞ்சக்கொம்பு மஞ்சள் துணி கட்டி என் பட்டியல் கொண்டு செலுத்தி மருந்து வாங்கிட்டு போ. வர்ற அமாவாசைக்கு அது மாட்டை கொடுத்தனாய தொழிலை மெரிக்கு செல்வாக்கு மெரிக்கும் பட்டி பால் போல பெருக்கிறாங்க. புரிஞ்சுதா? இந்த பத்திரமா வச்சு இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்க பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாம் பெரிய வந்து நிக்கிறியா? இன்னைக்கு இல்ல மத்தியுமே தடுமாறி போச்சு. பட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நீ தவிச்சு வந்து அடியாளுக்கு தொழில் சிக்கலாய் நிக்குது. மனசுலயும் சிக்கல் இல்லையா? இதுல இருந்து மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாய்க்குன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? ஒண்ணு சமாளிக்க முடியாத வந்து நிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இப்ப நானுக்கு இந்த கரிமா நெல்லு இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டாங்க. புரிஞ்சுதா? அந்த அலங்கோலத்துக்கு கூட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்த நீ அப்படித்தான் 3 அமாவாசை வந்து என் பட்டியல் நெல்லு. வர அமாவாசை இன்னைக்கு பூசு சாமானத்தோட 9 கனி அரைப்பட்டு நல்லெண்ணையோட வந்து மொச்சலுக்கு மருந்துலி வாங்கிட்டு போ. அதே மாதிரி அடியான பத்தி நீ கவலைப்படாத. மற்றவங்க நான் பாத்துக்கிறேன். வீட்டு கொடுத்தான். புரிஞ்சுதா? அடியா ஒட்டி மகனே, கல்யாண நேரத்துக்கு நடையா நடந்து எங்க நடவரம் கேட்டு நிக்கிறியப்பா. நீ அது இதுன்னு நினைச்சிட்டு வந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டு நிக்காத. என் பொறுப்புல கூடு. உனக்கு உண்டானது என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? நானே அமைச்சு பேர் வாங்கி கொடுத்தேன். புரிஞ்சுதா? கேரளா பாலக்கார அடியா ஒட்டி மகனை இன்னைக்கு கட்ட உடைச்சு பேர் வாங்கி தரனாயம். ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் கட்ட உடைக்குதுப்பா. தொழில் ஒரு தொழில் இன்னைக்கு அத்தனையுமே படுகளம் ஜாண்டி நிக்குது. இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறிச்சு, காரியம் அத்தனை தசுமாறி போயிட்டு உண்டா இல்லையா? இது எல்லாம் மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு வெடிஞ்சோடனே கட்ட உடைக்கிறப்பா தொழிலையும் பெருக்கிற செல்வாக்கையும் பெருக்கிற. இல்லத்தை பத்தி கவலைப்படாத, நான் பார்த்தேன். புரிஞ்சுதா? புரியலையா? அத்தனைக்கு கூட வந்து நிக்கிற சக்தி நம்ம அமாவாசையோ 10 பணம் அள்ளி தருவோம். தாயே அடியா, உனக்கு குறையில் வந்து என் பட்டியல வந்து நின்னையா? உன்ற குறையை மீட்டு கொடுத்தாச்சு. பெத்தகன்னு ஆங்கன்னு பேச்சுவார்த்தை தடுமாறி நிக்குது. இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து நிக்கிறியா? ஒன்று கலக்க வேண்டாமாயா? நீ நம்பி வந்தாச்சு. வர்ற அமாவாசைக்குள்ள பேச வைக்கிறப்போ தடுமாற்றத்தோட இப்ப பேசுறானாயா? தடுமாட்டம் இல்லாம பேச வச்சு பேர் வாங்கி தந்துடும். பயந்துக்க வேண்டாம், ஒண்ணு கலக்க வேண்டாம். நானுக்கு தகுமப்போ மீட்டு கொடுத்தேன். அடியா வச்சுக்கோ, போ வரம்போ. கோயம்புத்தூர் அடியா தாயே போட்டி மகள, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி வந்து நிக்கிறியா? இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருந்தா இன்னைக்கு மறு நிமிஷம் நீங்க நோவு நோடி போட்டு முடக்குதாயா? உண்டா இல்லையா? நீயும் எத்தனையோ தேவாதிட்டு போயாச்சு, எத்தனையோ மருத்துவத்துக்கும் போயாச்சு. இன்னைக்கு நோவை நீக்க முடியல, நொடி நீக்க முடியலன்னு சொல்லி இன்னைக்கு பட்டியல வந்து பேர் வாங்கிக்கணும் அது கேட்டுட்டு நிக்கிறியா? முதுகுக்கு கீழே பிரச்சனை இல்லையா? இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கிக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிற. மருத்துவத்துக்கு போனியா? எங்க போய் நல்லா இல்ல, கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறப்பா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? நான் மீட்டு கொடுத்து தங்க வைக்கிற மாட்டேன் ஆதரிச்சு கொடுத்தனாயா? இது சத்தியமாக தாய். இது வேற சமாச்சாரம். இந்த சமாச்சாரத்தை உடைக்கல. நானுக்கு அந்த அக்னிமணல் மீட்டு பேர் வாங்கி பாதுகாப்பு பண்ணி கொடுத்தனப்பா. என் பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்கணுமாயா? வர்ற வாரம் பூசு சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய்
அது போக மஞ்சள் கொம்பு 9, குருமிளகு 11. வர்ற வாரம் கொடு முறை செலுத்து முறைக்கு வாங்கி வாரக்கெடு முடிக்கல மாற்றம் கொடுத்துட்றேன். அமாவாசை முடிக்க தங்க பக்கிற மாட்டை அலங்கரிச்சு தேவப்பட்டியில வாழ வச்சு கொடுத்து அப்படின்ட்டா எனக்கு குசுறு குசுறு போசு கொடுத்து ஒன்னாளுடைய மண்ணூர் வழி செஞ்சு என் மக்களுக்கு பச்சை இதுதான் நாங்க புரிஞ்சுதா. வர்ற வார கட்டை உடைக்க முடியுமா? இந்தா இது மேல் கைக்கெல்லாம் தேய்ச்சி தனி வாத்து போடுவோன்னு இது அடுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோடு இந்த அடியா தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ மற்ற நான் பார்த்தேன் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? திருப்போ திருப்பாக்கணே அடியா இந்த பாத்து கருப்ப நானுக்கு தைரியமான தாயும் தாக்கணுமா. நீங்க தொழில் முறையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறனாயா ஓ வியாபார தொழிலுக்கும் கூட வந்து நிக்கிற, கட்டுமான தொழிலுக்கும் கூட வந்து நிக்கிற. நீ எதை கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு வர்ற அம்மாவாசைக்குள்ள ஒரு ஆதாயத்துக்கு பயிர் புரிஞ்சுதா? ஓ வரம்போ பத்திரமா வச்சுக்கோ புரிஞ்சுதா? ஐயா எனக்கு அழகு பார்த்து இன்னைக்கு அழகு பார்த்ததுக்கு என்ன அழகு பாருன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. பண்ணிப்போம்லாமாப்பா இந்த தை மாசத்துல உனக்கு நல்லபடியா உத்தரவு போட்டு தந்துடுறேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். தொழில் முறைக்குமே நான் எப்படி இன்னைக்கு அலங்காரமா நிக்கிறேன் அதே அலங்காரத்துன்ற பட்டியல காமிச்சேன். ஐயா ஒட்டி மகன எல்லாத்துக்கும் வாழ வச்சு உன்னையும் தான் வாழ வச்ச. இப்போ உன்னை கொஞ்சம் விட்டுட்டுனா ஏன் விட்டுட்ட சொல்லு. எனக்கு ஆகாதது கை தொட்டு இருக்கிறான் ஐயா. அது இருக்கிற வரைக்கும் என்னை நம்ப வேண்டாம் புரிஞ்சுதா? அது இருக்கும் வரைக்கும் என்னை நம்ப கூடாது. நான் கூட வந்து நிக்க மாட்டேனப்பா புரிஞ்சுதா? ஒட்டி மகன என்னை கருதி குடிச்சு வந்த காலத்துல உன்னை வாழ வச்சனா இல்லையா? ஆமாங்கப்பா. கொஞ்சம் ஏடாதானு நினைச்சு ஆகாமையில இறங்கி இன்னைக்கு ஆண்குளமா போய் நிக்குதாயா புரிஞ்சுதா? அதனாலதான் கை விட்டுட்டுனப்பா. இத்தனை பேத்துக்கு முன்னாடி கை விட்டுட்டேன் புரிஞ்சுதா? நான் கை பிடிக்கணும்னு நினைச்சீன்னா மீண்டு வந்து நில்லு பேர் வாங்கி கொடுத்துற சத்தியவர் கோபரப்பா. அமாவாசை அமாவாசை விடாத வந்து நில்லு. தாயி ஒட்டி மகள தொழில் முறை ஒன்று ஆரம்பிச்சுக்குது. அதை நல்லபடியா நடத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மத்ததுக்கு கூட வந்து நிக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஐயா கலங்க வேண்டாம். ஓ உணவு தொழிலுக்கும் சரி மத்த தொழிலுக்கும் சரி கூட வந்து நிக்கிறனாயா. அதே மாதிரி அடியான காப்பாத்தி கொடுத்துட்டுனா நம்ம வாத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதுல குறப்பு இதுல குறப்பு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நின்று வாழ வச்சு தர்றேன்னு சொன்னேன். வாழ வச்சு கொடுத்தாச்சாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். திருநாள் அன்னைக்கு எனக்கு பச்சரத்தை கொடுத்து போசியாகும் போகணும். தாயே போனேட்ல சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா? உனக்கு கலங்க வேண்டாமையா. திருச்சியில இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போயிடுது நகை கைவிட்டு போயிடுது. நகை போனது கைப்பத்தி சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? உனக்கு கலங்க வேண்டாமாயா. என்னை நம்பி வந்து இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலி வாங்கிட்டு போறேன். இன்னையிலிருந்தும் ரேட்டுக்கு முறையா வர்றனாயா படிப்படியா மீட்டு கொடுத்து அதே மாதிரி காவல்துறை மூலமா இதை முடிச்சு கொடுக்கறனாயா. என்ன உனக்கு கலங்க வேண்டாம். தொழிலுக்கு முடிச்சு தரேன். ஒரு மிளகு தனி போட்டு மெல்லு ஓடி சொல்லும். அடியா என்றா போன வாரம் என் மட்டியில வந்து செத்து வந்து நின்ன உன்னை வாழ வச்சு தர்றேன்னு சொன்னேன் இல்லையா? எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து நோவை நீக்க முடியல பயந்துகிட்டு கருக்கு விருக்குன்னு பையா காரியம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு என்னையா இன்னைக்கு நோவை நீக்கியாச்சு இல்லையா? அது போக நீ கல்யாண காரியத்துக்கு கூட வந்து நின்று காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலி பாயிண்ட் போறேன். இன்னும் இருந்து முத்து போங்க அமைச்சாரு வா இந்தா போ வரணும். என்னதான் இவனு மொண்டிக்கட்டு நோவை நீக்கி கொடு நொடியை நீக்கி கொடு மருத்துவத்தை பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு நல்லது பண்ண முடியல நல்லது பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? மூணு அமாவாசை பட்டியல் வந்து நிக்கணுங்க. வர்ற வாரம்
9 கனி அரைப்படி நல்லெண்ணெய், வீட்டு வாசப்படி மண்ணு, ஒரு துணி எடுத்து மஞ்சள் கட்டி என் பட்டி கொண்டு முறை செலுத்தி முறதுலி வாங்கிட்டு போய் சொல்லு. வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா, கட்டை உடைச்சு அடியானை காப்பாத்தி உன்ற பட்டியை காப்பாத்தி தங்க பக்கிற மாட்டை அலங்கரிச்சு நிறுத்தினாயா. அப்படி நிறுத்திட்டு அப்படின்ட்டா திருநாள் அன்னைக்கு அடியானுடைய மண்ணூர் ஒன்று செஞ்சு வை. அவனை தேய்ச்சி தண்ணி வாக்கு சொல்லு. ஒன்னு அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கொண்டு ஒண்ணு இல்லத்துல போ வரும். கள்ளிப்பட்டி ஜாடியா கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா, என்னை நம்பித்தான் வந்துட்டு இருக்கிற. கூடி சீக்கிரம் அதுக்கு உத்தரவு போட்டு தரனாயா. இந்த அம்மாவாசையிலிருந்த மாற்றத்தை பாரு. எல்லாத்துக்குமே கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சுக்கோ போகணும். சங்ககிரி அடியா ஒட்டி மகன் இந்த பாத்து கருப்பும் கோட்டையில வந்து நிக்கி கதறி போய் வந்து நிக்க இல்லையா? ஒண்ணு கலங்காம பட்டி அத்தனையுமே இன்னைக்கு தொழில் முறை இன்னைக்கு சின்ன பின்னமாயி நிக்குதப்பா. ஒரு பணம் வந்தா 10 பணம் கண்டமாயி நிக்குது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. இன்னைக்கு மாட ஒரு பக்கம் கண்ணு ஒரு பக்கமா தெசுமாரி நிக்குது. இது எல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு கலங்க வேண்டாமாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை திருப்பி வாங்குது. இன்னைக்கு இருந்து முத்துமுகம் காமிச்சு என்ன எல்லா அளவும் மங்கமலாம்ன்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி அள்ளி படியிலிருந்து அம்பாரம் போட்டு கொடுத்தேன்னப்பா. இது சத்திய வாக்கு. நான் வாழ வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா எனக்கு பௌத்த பசியா தோணுமே. மேல கேட்ட திருநாள் அன்னைக்கு இதே கத்தி மனமேல நின்று உச்சி 12 மணி நேரத்துல பச்சரத்தம் குடிச்சு பச்சை குடிச்சு எனக்கு பச்சரத்து கொடுத்து என்னை நாடி வர மக்களுக்கு பச்சை போ. இன்னைக்கு வெடிஞ்சு வெடியாதுனால இல்ல வந்து சேரனப்பா. அதே மாதிரி பெத்த கண்ணு தகப்பனுக்கு கொஞ்சம் நலக்கமா நிக்குதா இல்லையா? இந்தா போ. ஒண்ணு அடுத்து அவனுக்கு ரசம் போட்டு கொடு. மற்றது நான் பாரு. இந்தா எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் முகம் பூசிக்கி இது நெத்தியில் தினம் இது கொஞ்சம் கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. இதுதான் போகணும். ஐயா தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது. தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து இன்னைக்கு தொழிலும் இல்ல சின்ன பின்னப்பட்டு நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிறேன். உனக்கு பக்கத்துணையா நின்று வெடிக்கு வெடியாத நேரத்துல வந்து உனக்கு அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டுத்தானாயா. சில குழப்பம் இருக்குது புரியுதா? அத்தனைக்கு விட வந்து ஆனாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு உன்ற பட்டி கொட்டி கொடுத்து கொண்டாடி தந்தார். புடிச்சுக்கோ. நான் சொன்னது புரிஞ்சுதா புரியுதா? ஓ வரம்போ சென்னை தென்காசி ஐயா ஒட்டி மகன இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி நீ அக்னியா குமரி 6 பெருகி வந்து நிக்கிறியா இல்லையா? இன்னைக்கு தொழில் முறையும் சரி இல்லமும் சரி உடம்பும் சரி இன்னைக்கு அத்தனை முடங்கி போய் இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ தேவாதிக்கும் போயாச்சு, எத்தனையோ மருத்துவத்துக்கும் போயாச்சு. இன்னைக்கு நல்லது பண்ண முடியாம கடக்கூர்ல இன்னைக்கு வந்து மருத்துவத்துல என்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து என் பட்டியல வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? நீ ஆளாமான தலைவருமா தலை வச்சு உன்ற பட்டிக்கு பேர் வாங்கி தீர்க்காய் சுத்திர போட்டு தகுதி மண்ணு புரிஞ்சுதா? அது போக நீ தொழில் முறைக்கும் சரி இல்லத்துல நிம்மதி இல்லையா? மொத்தத்துல பட்டி பருகலஞ்சாந்து போச்சப்பா உன்ற பட்டி புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கணும் அப்படின்னா 3 அமாவாசை வந்து நிக்கணுமே. வர முடியுமா? ஒண்ணு கலங்க வேண்டாம். பாத்துக்க இப்ப நான் இருக்கிற இத்தனை பேருக்கு முன்னாடி சத்தியமாகும். இப்ப நான் சொன்னது நெசமா பொய்யா? எத்தனையோ மருத்துவத்துக்கு போயாச்சு, எங்கெங்கயோ போயாச்சு, நல்லது பண்ண முடியல. நான் சொல்றது புரிஞ்சுதா புரியலையா? நோயோட வந்து நிக்கிறேன்னு சொன்னா இல்லையா? இல்லமும் தடுமாறி போச்சு புரிஞ்சுதியா? உங்க உத்தரையும் காப்பாத்திர பட்டியும் காப்பாத்திர. பட்டினா ஊடு புரிஞ்சுதா? ஊடு என்ற பாசை பழைய பாசை. என்ன ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமான இல்லை. அடியா உனக்கு நோவும் இல்லை நொடியும் இல்லை. இது வேற சமாச்சாரம். மருத்துவத்துல என்னென்னமோ சொல்லி ஏதோ சொல்லி பயந்துட்டு நிப்பாங்க புரிஞ்சுதா? இப்போ உனக்கு பல விதத்துல குழப்பமா இருக்கு. மனசு கருக்குன்னு இருக்கு. ஈரல தொந்தரவு, கிட்னியில தொந்தரவு, அதுல தொந்தரவு, இதுல தொந்தரவுமாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 3 அமாவாசை என் பட்டியல வந்து நிலை உன்னை தங்க வைக்கிற மாட்டேன்னு தீர்க்காயுஷ் குத்திரம் போட்டு காப்பாத்தி கொடுத்தனாயா. வர வாரம் பூச சாமான்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி முறந்து போயிட்டு வர அமாவாசை அன்னைக்கு வந்து நில்லு. முத்துமா காமிச்சு உன்னை முழுசா கொண்டு நிறுத்துறபடி. சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? அடியா நீ அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிற. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புரியலையா? சத்திய வாக்கு. உன்னை கூப்பிட்டுத்தான் நான் சொல்றேன். நடந்து பண்ணி தந்தார். இந்தா இதப்பவே இங்கேயே மென்னு தின்னு முடிஞ்சிடும். போ வரணும். சென்னை ஐயா தாயி கருப்பன் இருக்கன்னா
உயிரை காப்பாத்தி கொடுத்தாச்சு. எந்த விதத்துல மின்னம் இல்லாம காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்ட, காப்பாத்தி கொடுத்த. ஒரு சோதனை ஒண்ணு வந்துதா பொன்னாளுக்கு இல்லையா? சோதனை வந்து என்னமோ ஏதோ அப்படின்னு மருத்துவத்துல போய் நிக்கிற போது மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டாங்களா என்ற அடியாங்கிட்ட பேசுனியா இல்லையா? ஒட்டான வந்து ஒண்ணு உடனே மேல என்ற அடியா ஆதிச்சுட்ட மருத்துவமனையில் உட்கார்ந்து இருக்கிற போது உன்னால முடியாம உட்கார்ந்துட்டு இருந்தியா? வந்து உடனே ஒண்ணு போட்டான, வந்துதான் வாந்தி. அதோட நல்லா போச்சா? அதுதான் ஒண்ணு கலங்க வேண்டாம் என்ற தண்டத்துக்குள்ள விட்டுருவனா என்ற அடியான விடமாட்டேன், நானும் விடமாட்டேன் என்ற அடியான பத்தி தெரிஞ்சவன் நீதான். புரிஞ்சுதா? கலங்க வேண்டாமாயா, உயவுக்காத்தான் வந்து நிப்போம். என்ன ஒண்ணு கலங்க வேண்டாம் தாயி. இன்னும் சில குறையெல்லாம் மனசுல போட்டு நிக்க தொழில் முறைக்கும் சரி கூட வந்து நின்று தாங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சர்ற. திருநாளுக்கு என்ன பண்ற? பச்சை ஈரல கொத்து புடுங்கனா போட்டி மகளா எனக்கு பச்சைக்கரு தேட்டு முடக்கணும். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா, நல்லது பண்ணி கொடுத்துட்டுனா இல்லையா? அப்படி பத்திரம் வச்சுக்க. நீ வாதாய் தொழிலுக்கு போக்குவரத்துக்கு என்ன இல்லத்துல எல்லாம் வச்சுக்கோ. இந்தா இதை கொண்டு போய் செல்வாக்கு இருக்கிற பக்கம் வை. வாக்கு கொடுத்தனா கொடுத்தன எடு, நீ கம்மனு போற. அடியா தென்காசி அடியா ஒட்டி போகண காரியம் ஒண்ணு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த காரியம் முடிய மாட்டேங்குது. எத்தனையோ பக்கம் போயாச்சு. இன்னைக்கு இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு. அந்த காரியத்துல பாஸ் பண்ணி எனக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து கேட்டுட்டு இருக்கேன். இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா, இன்னொரு கருப்பங்கிட்டையும் போய் கையேந்துச்சா இல்லையா? வல்லாமக்காரதா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். அந்த காரியத்தை முனமுறையா முடிச்சு எனக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். மீட்டுலாமா? மீட்டுலாமா? மீட்டனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் சொல்றேன், அம்மாவாசைக்கு வர முடியுமா? வாரக்கெடு வேண்டாம். 3 அமாவாசை என் பட்டியல வந்து நில்லு. வர்ற அமாவாசைக்குள்ளாரையும் மாற்றத்தை கொடுத்துறேன். 3வது அமாவாசைக்கு முத்து போட்டு நடத்தி கைப்பற்றி போடலாம். புரிஞ்சுதா? வர்ற சொல்றது புரிஞ்சுதா? வர்ற அமாவாசை அன்னைக்கு பூச சாமானத்தோட 9 கனி அரைப்பட்டி நல்லெண்ணெய் 20 சந்தன வெள்ளையோட வந்து முறை செலுத்தி முறதலி போயிடுவோம். ஒரு புலம்பிட்டு கிடக்குறிய என் பொருட்களோடு தாய் இந்த அப்புறமா நான் இருக்கிறேன். மனம் முடியாத மீட்டு கொடுத்தேன். இது சத்தியமா. இந்த பிடிச்சுக்கோ. சொன்னது புரிஞ்சுதா? புரியா? அதே மாதிரி ஒண்ணு கலங்க வேண்டாமாப்பா. போ வரப்போ